போல நான் உங்களுக்கு சொல்லுகிற பிரகாரமாக உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து இன்னும் ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பாமல் இருப்பீர்கள்னு சொன்னால் அனுப்பிவிடுங்கள். அதே போல் உங்களுடைய கையடக்க தொலைபேசியை அணைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அதை சைலண்ட் மோட்டில் போட்டுக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் யாரும் சற்று எழுந்திருப்போம். நாங்கள் எழுந்திருந்து எல்லாருமே நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் நீங்கள் இந்த சபையில் நிறைய பேரை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க. நீங்கள் அறியாத ஒரு 2 பேரிடத்தில் போய் பேசி தேவனுடைய சமூகத்தில் உங்களை காண்பதிலே சந்தோஷம். எங்கே இருக்கிறீங்க, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு சிறு அறிமுகத்தை நீங்கள் செய்து கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வேளையில் நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நான் கொடுக்குறேன்னு, நீங்கள் இதுக்கு முதல்ல பேசிராத ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் சந்தித்து நீங்கள் கதைங்க. நீங்கள் எங்கேருந்து வாரீங்க, ஒரு தைரியத்தின் வார்த்தையை சொல்லுங்கள். அவங்கள தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். சோர்ந்து போகிற ஒரு வார்த்தை இல்லை, தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. Thank you, Lord. Amen. Thank you, Lord. Hallelujah. உங்களை காண்பதிலே மிகவும் சந்தோஷம் என்று சொல்லுங்கள். Hallelujah. ரைட், நல்லது. நாங்கள் மறுபடியும் வந்து அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம், தேவனுடைய சமூகத்தில் இருக்கின்ற சமாதானம் வேறு எந்த ஒரு இடத்துலையும் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம் வேறு இந்த உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் பெற முடியாது. ஏனெனில் அவர் சொல்கிறார், என் சமாதானத்தை நான் அவங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுது அதில் இருக்கிற அந்த சந்தோஷம், அது எங்களுடைய மாமிசத்துக்குரிய ஒரு சந்தோஷம் அல்ல. ஹல்லேலூயா. அது எங்களுடைய ஆவியிலே உணரப்படுகிற ஒரு சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அந்த சந்தோஷத்தை எங்களால் ஈடாக்க முடியாமல் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஒரு நாங்கள் இந்த வேளையிலே எங்களுடைய தலைகளை தாழ்த்தி எங்களுடைய கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தையும் கூடாக எங்களோடு பேச வேண்டும் சொல்லி நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு நீர் ஆண்டவரை பேச வேண்டும், என்னோடு நீர் பேச வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையானது என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எதை என்னோடு பேசுகிறீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்போமா. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக ஜெபிங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அருமையான இந்த காலை பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த காலை பொழுதில் எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை கூடாக ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாமி பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உமக்கு உகந்த பாத்திரங்களாய் நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு தரவேன் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை கூடாக எங்களை சீர்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. எங்களை ஆண்டவரை அலசி ஆராய்ந்து எங்களை உம்முடைய செவ்வையான வழியில் எங்களை நடத்தியருளுங்க தகப்பனே. அப்பா, இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் லூக் 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் இருந்து நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையும் நாங்கள் வாசிப்போம். பின்பு தேவையான வசனங்களை நாங்கள் பிறகு நாங்கள் வாசிக்கலாம். நாங்கள் முதலாவது 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் எசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்க பிரகாரம் நாங்கள் காணுகின்றோம். இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம். இந்த பின்னணியை நாங்கள் பார்க்கும் பொழுது அக்காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து 30 வருடங்களுக்கு பின்பு, கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் இந்த வார்த்தை உரைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் காணுகின்றோம் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த யோவான் ஸ்நானகன் வந்து பிரசங்கம் பண்ணுவதை நாங்கள் காணுகின்றோம். இந்த வார்த்தையானது நாங்கள் காணுகின்றோம், இது அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல, இதற்கு முன்பதாக ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்குரிய அந்த நபரை குறித்தும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இது எசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இதற்கு முன்பதாக உரைக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். 5வது வசனத்திலே அதை நாங்கள் எசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துக்கு பிரட்டி கொண்டால் அதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் அந்த இடத்தை நாங்கள் எடுத்து வாசிப்போம். எசாயா 40 3வது வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், வாசிங்க 4. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்துல இது ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனங்களுக்கு கூடாக இரட்சகர் மேசியா பிறக்கப் போகிறார் என்று சொல்லி பல தீர்க்க தரிசனங்களுக்கு கூடாக சொல்லப்பட்டது போலவே நாங்கள் காணுகின்றோம். இவரை குறித்தும் ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதை நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அதில் இந்த ஏசாயா புஸ்தகத்திலே இந்த சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது, இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொல்லி மத்தேயு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாண்டென்று எசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வர்க்க கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. போது நாங்கள் காணுகின்றோம், இவ்விடத்தில் ஒரு நபரை குறித்து சொல்லப்படுவதை நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, என்ன சொல்லப்படுகிறது? யோவான் ஸ்நானகன் இந்த பூமியிலே வருவார். வந்து அவர் கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசனம் மூலமாக உரைக்கப்பட்டது. அது இந்த இடத்திலே நாங்கள் வாசிக்க பார்த்தோம். இயேசு கிறிஸ்துடைய வருகை இப்பொழுது ஏற்கனவே நடந்துவிட்டது. அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு இவர் ஒரு பெரிதான ஒரு தூண்டுகோலாக இருந்தார். அந்த ஜனங்களை கர்த்தரிடத்திலே வழி நடத்துவதற்கு, இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை மேசியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த யோவான் ஸ்நானகனை தேவன் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி இருந்தார். நாங்கள் காணுகின்றோம், யோவான் அந்த இடத்துல இருந்தார். யோவான் அந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்து இடத்திலே வழி நடத்தினதை நாங்கள் காணுகின்றோம். அவர் கடைசியாக நாங்கள் காணுகின்றோம், அவர் சொல்லுகிறார், அவருடைய எனக்கு பின் ஒருவர் வருவார், ஆனால் அவருடைய பாதரட்சையை கூட நாம் கழட்டுவதற்கு தகுதி அல்லாதவன், நான் அதற்கு தகுதி அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம், இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து சொல்லுவது மாத்திரமல்ல, அதற்கு ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்தின ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். நாங்கள் காணுகின்றோம், அங்கே வேத வசனங்கள் சொல்லுகின்றது, அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து உதித்த நாட்களிலே அவர் நான் அல்ல, நான் அவருக்கு முன்பதாக வந்து வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு புத்தகத்தில் நாங்கள் புரட்டிக்கொள்வோம் சொல்லி சொன்னார். மத்தேயு நாங்கள் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மூன்றாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், 11வது வசனத்தை வாசிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம், அக்காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவரை அறிமுகப்படுத்துகிறார் இந்த யோவான். இவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து, எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் ஞானஸ்தானம் கொடுப்பார், அவர் மனம் திறந்ததற்கு ஏற்ற ஞானஸ்தானம் மாத்திரம் அல்ல, அவர் ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அக்காலத்திலே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவராக காணப்படுகிறார். முதலாவதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் தோன்றின பொழுது ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய், ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக, ஜனங்கள் தேவ ராஜ்யத்தை கண்டடையும்படியாக, ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக இந்த யோவான் ஸ்நானகன்
நாங்கள் காணுகின்றோம். வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு மனிதனாக, ஒரு தேவ மனிதனாக இருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மறுபடியுமாக இந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஏற்கனவே அவர் வந்துவிட்டார். ஏற்கனவே அவர் வந்து அவர் சிலுவையிலே மரித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி நாங்கள் காணுகின்றோம். அவர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து எங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தி நாங்கள் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார்? எத்தனை பேரோ அத்தனை பேரும், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவ பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை நான் கொடுத்தேன் என்று சொல்லி யோவான் 1:12 வசனத்திலே சொல்லியிருக்கிற பிரகாரமாய் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே போகின்ற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் அக்காலத்தில் இதே மாதிரி ஒரு ஜனக்கூட்டம் இருந்தார்கள். இதே மாதிரி ஒரு தேவ ஜனங்கள் இருந்தார்கள். அந்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவ ஜனங்களாகவே இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுபடியுமாக ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றம், ஒரு சீர்திருத்தம் அக்காலத்தில் இருந்த அந்த தேவ ஜனங்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை, ஒரு சீர்திருத்தத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த ஜனங்கள், அவர்கள் தேவ ஜனங்களாகவே இருந்தார்கள். அவர் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். அப்படி இருந்தும் நாங்கள் காணுகின்றோம், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் வேண்டியதாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம் தேவையாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டியதாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அதே மாதிரி நாங்கள் காணுகின்றோம். இக்காலத்திலையும் இந்த காலகட்டத்திலையும் நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிறார். எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்துல ஒரு ஆயத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர்கள் தேவ ஜனங்களாக இருந்தார்கள். ஆனாலும் ஒரு ஆயத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. நாங்கள் காணுகின்றோம், அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, அவர்கள் தேவ ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உடையவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. ஆகவே தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சீர்திருத்தம் தேவையாய் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களை நாங்கள் காணுகின்றோம், இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய வருகைக்கு நாங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உதவுகின்றது. இல்லாவிட்டால் இந்த வார்த்தைகள் எங்களை வழிநடத்துகின்றது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக. ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம், இவ்விடத்தில் சொல்லப்படுகின்றது. அங்கே மத்தேயு நாங்கள் புரட்டிக்கொண்டால் லூக் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் மறுபடியுமாக அந்த வசனத்தை வாசிப்போம். 3வது வசனத்தை, லூக் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோரலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். போதும். நாங்கள் காணுகின்ற அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் காணுகின்றோம். அந்த இடத்துல கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது இருக்கிற இந்த
இவ்விடத்தில் எதை குறித்து பேசப்படுகின்றது? அவருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், சகல மலைகள் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும், கோணலானவைகள் செவ்வையாக வேண்டும், கரடானவைகள் சமமாக வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நாங்கள் வாசிக்கிறோமே. எனக்கு அருமையானவர்கள், சில நேரத்தில் இந்த இப்பொழுது நாங்கள் காணுகின்ற இந்த மங்காலைகள் எல்லாம் செய்வாங்கன்னா, மங்கால் என்று சொல்லுவாங்க சிங்களத்தால், அதை நாங்கள் சரியான முறையில் தமிழில் சொல்லணும் தான் திருவிழாக்கள் என்று சொல்லுவாங்க. ஏன்னா திருவிழா, நீங்கள் எத்தனை பேர் கவனித்திருக்கிறீங்க? இந்த திருவிழா நாட்கள் வருடந்தோறும் அந்த திருவிழாக்களுக்கு ரோட்டுகளை செய்வாங்க, கண்டிருக்கீங்களா? பள்ளங்கள் எல்லாம் நிரப்புவாங்க, இது போட்டு என்ன போட்டு, தார் போட்டு கல் போட்டு நிரப்புவாங்க. நிரப்பி இப்போ இந்த கட்டுவப்பீட்டில் நாங்கள் போகிற ரோட்டில் அது செய்வாங்க. இந்த செஞ்சுருக்குறாங்க இப்போ கிட்டத்தில். ஏன்னா அந்த மங்கால முடிஞ்சுது. இப்போ பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கரடு முரடானவைகள் எல்லாம் அப்படி சமமாக்கப்படும். ஏன்னா கொஞ்சம் மேடு, சில நேரத்தில் பள்ளத்தில் சில ரோட்டில் சில கல் கும்மிகள் அப்படியெல்லாம் அப்படி ஒரு கும்மியல்கள் இருக்கும், அதெல்லாத்தையும் இல்லாமாக்கிடுவாங்க. சில இடத்துல தோண்டி இடத்துல அப்படி பெரிய கும்மியல் இருக்கும், மலை மாதிரி இருக்கும், அந்த மலையெல்லாம் அகற்றிடுவாங்க. அதே இடத்துல சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், உலகத்தில் இருக்கிற எல்லா ரோட்டுகளையும் செய்யுங்க, நெடுஞ்சாலையெல்லாம் செய்யுங்க. அதான் இந்த போட்டிருக்கிறாங்க நிறைய, என்ன சொல்கிறது, உலகம் எல்லா இடத்துல இப்போ என்ன போட்டிருக்கிறாங்க, நெடுஞ்சாலை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு இப்போ பேர் ஒன்று வைத்திருக்கிறாங்க, என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹைவே. ஏன்னா அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. அதிவேகமா, அதிவேக சாலையா, அதிவேக சாலை. நெடுஞ்சாலைகள் நிறைய போட்டிருக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலையும். அது இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தமான ஒரு அடையாளமா? அதே இடத்துல சொல்லப்படுகிறது? நிச்சயமாக இல்லை. ஏன்னா நிச்சயமாக இல்லை என்று சொல்லி நாங்கள் காணுகின்றோம். என்று சொன்னால் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கப்பட வேண்டிய ஒரு மாற்றம் என்பதை நாங்கள் காணுகின்றோம். இவ்விடத்திலே சொல்லப்படுகிறது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்றோம் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துடைய வருகை மிகவும் சீக்கிரமாக வரப்போகிறது என்பது நாங்கள் அடிக்கடி நிறைய இணைய வலைத்தளங்களை நாங்கள் கேட்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் அதை நாங்கள் காணுகின்றோம். அதுக்குரிய பிரதானமான ஒரு அடையாளம்தான் மத்தேயு 24 அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நாங்கள் வாசிக்கும் பொழுது இப்பொழுது நாங்கள் காணுகின்ற அடையாளங்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், யுத்த செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இவைகளை நீங்கள் அந்த இடத்துல வாசிக்கலாம். 24 அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 14 வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அதை வாசிக்கலாம். அந்த அடையாளங்களை நாங்கள் காணுகின்றோம். கடந்த நாட்களில் கூட அநேக ஒரு வெள்ள அனர்த்தங்களை, இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் பார்த்தோம் அல்லவா? எனக்கு அருமையானவர்கள், இவைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகின்றது? இயேசு கிறிஸ்து மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை நாங்கள் காணுகிறோம். இயேசு கிறிஸ்து மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 8 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் காணுகின்றோம். அநேக பேருடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் வரும். அன்பு தணிந்து போவோம், அக்கிரமம் மிகுதியாகும், சுயநலவாதிகளாக இருப்பார்கள், நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள். அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது காணுகின்றோம். ஹல்லேலூயா. அதை வைத்து நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மிகவும் சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். எந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல முடியாது. அவர் எங்களை எடுத்துக்கொள்ள போகிறார். அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ள போகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் இது ஒரு மதத்தை நாங்கள் பின்பற்றவில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு மதத்தில் ஏற்கனவே இருந்தோம். ஏன்னா
எத்தனை பேர் நீங்கள் இன்னொரு மதத்தில் இருந்தீங்க? ஹல்லேலூயா. நாங்கள் இன்னொரு மதத்தில் நாங்கள் இருந்தோம் ஏற்கனவே. நம் மத வழிபாடுகளை நிறைய செய்தோம். நாங்கள் ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? எனக்கு அருமையானவர்களே, ஏன் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? நாங்கள் உலகத்தில் உள்ளவர்களிடத்தில் நாங்கள் கேட்டோன்னு சொன்னால், நீங்கள் ஏன் இந்த காரியத்தை செய்கிறீங்க? நீங்கள் ஏன் உங்களோட மதத்தில் நீங்கள் ஏன் இருக்கிறீங்க? ஏன் இந்த காரியத்தை செய்கிறீங்க? அவர்கள் பல காரியங்களை சொல்லுவார்கள். நாங்கள் இதை செய்கிறபடினால தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், பல ஆசீர்வாதங்களை பெறுறோம், பல காரியங்களை சொல்லுவாங்க. நான் ஒரு காலத்தில் ஒரு இடத்துல நான் ஒரு கூலி வீட்டில் இருக்கிற அநேக இடங்களில் நான் இருந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஒரு இடத்துல நான் இருக்கும் பொழுது எனக்கு அண்மித்த ஒரு குடும்பத்தினர் அவர்கள் ஒரு கடை செய்தார்கள். ஒரு என்ன சொல்கிறது சில்லறை கடை ஒன்று செய்தார்கள். அந்த கடைக்கு ஒரு நல்ல செழிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள்னா, தெற்குக்கு போயிட்டு வருவார்கள். தெற்கில் என்ன இருக்குன்னு தெரியும் தானே? ஏன்னா ரைட், தெற்குக்கு போயிட்டு வருவார்கள். பல நேர்த்தி கடன்களை செய்துட்டு வருவார்கள். அவர்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள். சேர்த்துட்டு வருவார்கள். கடை செழிப்பாக வரும், நிறைய வியாபாரம் வந்தது. முதல்ல கொஞ்சம் தான் பொருட்கள் இருந்தது. கடையை ஒடித்து 2 தட்டு கட்டினார்கள். வர வர நல்ல செழிப்பு வந்தது, நல்ல வியாபாரங்கள் கூடியது, வாகனங்கள் எடுத்தார்கள், வீட்டை கட்டினார்கள். செழிப்புகள் வரும். சிலவர்களை கேட்பார்கள், உங்களுக்கு நீங்கள் பைபிள் நல்ல என்ன பைபிளுக்கு தான் நீங்கள் பாருங்கள். சிலவங்க எங்களை அடையாளம் கண்டிருக்கிறது அப்படிதான். ஒவ்வொரு மதத்தில் பேர்கள் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இலங்கையில் உள்ள 4 மதங்கள் இருக்கிறதே, அது சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இதுவும் அந்த மாதிரி ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பேர் அவங்க வச்சுருக்குறாங்க. என்ன சொல்லுங்க, பைபிள் தான், எல்லாமே சேர்த்து பைபிள். பைபிளுக்கு போனால் நல்லா சோகமாகறாங்க, ஆக்களெல்லாம் சோகமாகறாங்க, ஆக்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நல்லா காசெல்லாம் கிடைக்கும், உதவிகள் எல்லாம் கிடைக்கிது, நல்லா ஜெபிப்பாங்க. பாஸ்டர்ஸ் மாதிரி நல்லா ஜெபிப்பாங்க. ஜெபிக்குள்ள பிள்ளைக்கு நல்லா படிப்பு வருவது, நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கிது, நோய்கள் சுகமாகுது, தொழில்கள் நல்லா விருத்தியாகுது, வியாபாரங்கள் நல்ல செழிப்படையுது. நீங்களும் வாங்க. சிலவங்க அப்படியும் சுவிசேஷம் சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி தான் நிறைய பேர் கூட்டிகிட்டு வர்றது. நல்ல பிரச்சனை இல்லை. இந்த காலை பொழுதுலே ஒரு கேள்வி, அதுக்காக நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பவுல் சொல்கிறார், இதுக்காக நாங்கள் தேவனை தேடுவோன்னு சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்து பூமியில் சிலுவையில மரித்ததே வீணாகுமே, மரித்ததே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இவைகள் எல்லாம் வீணாக போய்விடும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இதுக்காக நாங்கள் இதுகள் எங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக தருவார். வேதம் சொல்லுகின்றதே, எங்களுக்காக அவருடைய குமாரனே தருவார் என்று சொன்னால், மற்றவைகள் எங்களுக்கு அவர் கூட கொடுக்காமல் இருக்கிறது, அவர் இருப்பாரோ, எங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரோ? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் 34வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ஆக்கினைக்குள்ளாதீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அடுத்த வசனத்தையும் வாசிங்க, 32 கொஞ்சம் வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
ஆமென். இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக தேவன் கொடுத்தார். அவருடைய ஜீவன் எங்களுக்காக கொடுத்தார். அவர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினார். அவர் எங்களுக்காக மரித்தார். மற்ற எல்லாமே எங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? செழிப்பு வேண்டுமா? சுகம் வேண்டுமா? உங்களுக்கு என்ன தேவை? அவைகள் எல்லாமே அவர் எங்களுக்கு தராமல் இருப்பது எப்படி? அதுதான் அவரிடத்தில் கேட்கிறார். அவர்களுக்கு அவர் தருவார். ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் உலகத்தில் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். அஞ்ஞானிகளுக்கு எங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. அப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள் அவைகளை. உடை தேவை, உணவு தேவை. ஏன்னா அக்காலத்திலே அவ்வளோ நெருக்கடிகள் இருந்தது. இந்த காலத்தில் மாதிரியே தான். விலைவாசிகள் அதிகம், யுத்தங்கள். அவர்கள் இருந்த நாடு இஸ்ரவேல்கள் இருந்த அந்த நாடு அவர்களுடைய சொந்த நாடாக இருந்தாலும் அவருடைய நாட்டை அவர்கள் ஆளவில்லை. பாருங்க, அவருடைய சொந்த நாட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் ஆளவில்லை. எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்குதா? வரலாறு இருக்குன்னு சொல்கிறவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்குதா? எங்களுக்கும் யாருக்குமே வரலாறு தெரியாதா? எங்களுடைய இலங்கைக்கு அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்குதா? எங்கட நாடா இருந்து நாங்கள் ஆள முடியாமல் இருந்தோம் ஒரு காலத்தில். அப்படி இருந்தோமா? நாங்கள் இருந்தோமா? எத்தனை பேருக்கு தெரியும் அது? ஹல்லேலூயா. யார் ஆண்டார்கள்? ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள், போர்த்துகீயர்கள் ஆண்டார்கள். நாங்கள் இந்த தேசத்தில் தான் வாழ்ந்தோம். ஆனால் பிற தேசத்தார்கள் இந்த தேசத்தை கைப்பற்றி கொண்டார்கள். அவர்கள் ஆண்ட ஒரு காலம் இருந்தது. நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். அக்காலத்தை குறித்து எங்களுடைய பாட்டாமார் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்களும் அப்படி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன்? நாங்கள் பாடசாலையில் அதை குறித்து படித்திருப்போம். ஏன்னா எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜனங்கள் அப்படி இருந்தார்கள். அவர்களுடைய நாடாக இருந்தும் அவர்களுக்கு அந்த சொந்தத்தை கொண்டாட முடியாமல் இருந்தது. அதை வேறு ஜனங்கள் அதை ஆண்டார்கள். அதனால் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கவில்லை. அதனாலே அவர்களுக்கு எத்தனையோ குறைபாடுகள் இருந்தது. உடுத்துவதற்கு உடுப்பு இருக்கவில்லை, அவர்களுக்கு உணவு இருக்கவில்லை. அப்படி இருந்தும் அநேக தேவைகள் நான் நெருக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கவில்லை. ரோட்டில் போனாலும் பிடிச்சி இங்கே வா, இது தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவார்கள். ரோட்டில் போகும் பொழுது இப்போ 2 பேர் வழி போக்குற அந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த வேன், பஸ், காரெல்லாம் கிடையாது. ரோட்டில் நடந்தான் போவார்கள். நடந்து போகும் பொழுது சுதந்திரம் இல்லை. இங்கே வா. இராணுவத்தில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், அவர்களுக்கு அந்த பொதியை தூக்கி கொண்டு போகிறது மிகவும் கடினமாக இருக்கும். சொல்லுவார்கள், இந்த பொதியை தூக்கி கொண்டு நீ நட, 1 மைல் தூரம் நடந்துக்கிட்டு வா. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் நடப்பதற்கு அவன் உன்னை பலவந்தப்படுத்தினால் நீ 2 மைல் தூரம் போ. அதில் பின்னணி அதுதான். அவர்கள் சுதந்திரம் இல்லை. வெளியே போனாலும் சுதந்திரம் இல்லை, உள்ளே இருந்தாலும் சுதந்திரம் இல்லை. கஷ்டமான ஒரு வாழ்க்கை, கடினமான ஒரு பின்னணி. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் உள்ளவர்கள் தான் அந்த காரியங்களை தேடுகிறார்கள். நீங்களோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கொடுக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் உலகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உலகத்தில் அநேக தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது. அந்த தேவைகளை மாத்திரம் எங்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவில்லை. உங்களுக்கு ஒரு முடிவில்லாத, ஒரு கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத, துயரம் இல்லாத, பசித்தாகம் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்காக போவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு.
அதுதான் எங்களுடைய இந்த பயணத்தின் நோக்கம். அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் இந்த இடத்துல காணுகின்றோம். தேவ ஜனங்களாக இருந்தார்கள் இவர்கள். ஆனால் அவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாக இருக்கவில்லை. தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கூடியவர்களாக இருக்கவில்லை. அதனால இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள் செவ்வையாக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கரடானவைகள் எல்லாம் சமமாக வேண்டும் என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். பிரியமானவர்களே, இது இந்த காலத்துக்கும் அப்படியே எங்களுக்கு பொருந்துகின்றது. எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்ற எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? நாங்கள் ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? நாங்கள் கர்த்தரை ஏன் நாங்கள் பின்பற்ற வேண்டும்? கடைசி வரைக்கும் பல கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் மத்தியிலும் நாங்கள் அவரை கைவிடாமல் நாங்கள் ஏன் அவருக்குள்ளே நாங்கள் பலப்பட்டு நிற்க வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம், வெறும் உலகத்தின் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, முடிவில்லாத அவருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களை, நாங்கள் காணுகின்றோம், இந்த இடத்துல எங்களுடைய வாழ்க்கையில் பள்ளமான காரியங்கள் இருக்கின்றதா? பள்ளமான இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில குறைபாடுகள் இருக்கின்றதா? நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய குறைபாடுகள் இருக்கின்றதா? பள்ளங்கள் என்று சொல்றதை பார்க்கிறதா? என் வாழ்க்கையில் என்ன பள்ளம் இருக்குது? எங்கன பள்ளம் இருக்குது? பள்ளம் என்று சொல்றது இடத்துல குறைபாடுகள், என் வாழ்க்கையில் குறைபாடுகள் இருக்கிறதா? இந்த காலை பொழுதிலே கர்த்தர் ஆராய சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் என்று சொன்னால் என்னை உம்முடைய நீதியின் பாதையிலே நடத்தி அருளுங்க. சங்கீத புத்தகத்தில் நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், நாங்கள் 139வது சங்கீதத்திலே 23வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 23, 24 வசனங்களே என்ன சொல்லப்படுகிறது? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். என்னை சோதித்து அறிந்து கொள்ளும். இந்த காலை பொழுதுல எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் எங்களை சோதித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். அவருடைய வருகைக்கு நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய வருகைக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்கள்? நான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் போக வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அந்த ஆவல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அதுதான் எங்களை முன்னோக்கி நடத்தி செல்கிறதா இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம், குறைபாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஏதாவது குறைகள் இருக்கிறதா? இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு விரலை நீட்டி, உனக்கு இந்த குறைபாடு இருக்கிறது, உனக்கு இந்த குறைபாடு இருக்கிறது, உனக்கு இந்த குறைபாடு இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்பவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், எனக்கு அருமையாக உங்களுடைய விரலை உங்களுக்காக நீங்கள் நீட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வேதம் அப்படித்தான் சொல்லுகின்றது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் நாங்கள் வாசிப்போம் 30வது வசனத்தை. இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். போதும். 31வது வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நாங்கள் எங்களை நிதானிக்க வேண்டும். நாங்கள் நிதானிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய குறைகள் ஏதாவது இருக்கிறதா?
என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறதா, அந்த குறையை நான் திருத்திக் கொள்ள நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை திருத்திக் கொள்ள நான் விரும்ப வேண்டும். நான் அதை திருத்திக் கொள்வதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் பள்ளங்கள் நிரம்புவது என்று சொல்லுவது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், எனக்கு அருமையானவர்களே, மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் லூக் 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டும். அப்படின்ற என்ன அர்த்தம்? எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமை ஒரு மலையை போல இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே பெருமை என்றால் என்ன? பெருமை என்று சொல்வது நான் என்று சொல்லுகிற அந்த ஆணவம் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இல்லாட்டி இவங்க செய்கிறத பார்ப்போம், ரைட்? நான் இல்லாட்டி பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி, நான் வராட்டி பாரு என்ன நடக்கும்னு சொல்லி, எல்லாமே நான் தான் செய்கிறேன், நான் வேண்டும் இந்த இடத்துக்கு, நான் இல்லைன்ற ஒன்றும் நடக்காது, நான் யார் தெரியுமா அப்படி கேட்கணும். ஏன்னா சில இடத்துல நான் கேட்பேன், நான் யார் தெரியுமா உனக்கு? எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் நாங்கள் நாங்கள் கோபம் வரும் பொழுதுனா நாங்கள் சொல்கிறேன்னா, நான் ரட்சிக்கப்படாமல் மட்டும் இருந்திருக்கோன்னு, அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ரட்சிக்கப்படாமல் மட்டும் இருந்திருக்கோன்னு, நான் யாருன்னு உனக்கு தெரியும். அப்போ சில நேரத்தில் நாங்கள் சில காரியங்களில் அதிகமாக பெருமையோடு நடந்து கொள்ள நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் பெருமை எனக்குள்ளே இல்லை என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, சில நேரத்தில் நாங்கள் சுயநலமாக இருப்போம்னு சொன்னால் எங்களுக்குள்ளே பெருமை இருக்கிறது. நாங்கள் சுயநலமாக இருக்கிறோம், சில காரியங்கள் சுயநலமாக இருக்கிறோம், அப்போ எனக்குள்ளே பெருமை இருக்கிறது. தான் என்கிற எல்லாவற்றையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும், நான் தான் இதை செய்ய வேண்டும், நான் தான் இதை செய்கிறேன், அது எனக்குள்ள இருக்கிற ஒரு பெருமை. என் கர்மங்களை எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார் எங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று, எங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நாங்கள் வெகு சீக்கிரமாக அடுத்த காரியத்துக்கு நாங்கள் செல்வோம். அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? கோணலானவைகள் நேராக வேண்டும். 4வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கோணலானவைகள் நேராக வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்னத்தை குறிக்கின்றது? எனக்கு அருமையானவர்களே, எங்களுக்கு தவறுன இடங்கள், எங்களுக்கு கோணி போனவைகள், சில நேரத்தில் சில தவறுகள் எங்களால் நேராக்க முடியாது. ஆனாலும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எங்களுக்கு தவறுன இடங்கள், இனி தவறாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தவறி விட்டது உண்மை. இந்த இடத்துல எனக்கு தவறி விட்டது, நான் இந்த இடத்துல விழுந்து விட்டேன். இன்றைக்கு அநேக பேர் இருக்கிறாங்க, விழுந்து பிடிப்பட்டவங்க இருக்கிறாங்க, அது மத்தியில் இருக்கிறாங்க. இன்னும் அநேக பேர் இருக்கிறாங்க, விழுந்து பிடிபடாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, விழுந்து இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. விழுந்து அப்படியே அவங்க இல்லாமல் போயிருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. பிடிப்பட்டா தான் அவங்க நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வரப்படுவார்கள். பிடிப்பட்டாக்க அவங்களுக்கு விசாரணைகள் நடக்கும். பிடிப்பட்டாக்க 4 பேர் அவங்கள குறித்து பேசுவாங்க. பிடிப்பட்டதுக்கு பிறகு அவங்க விசாரணைக்கு வருவாங்க. பிடிப்பட்டதுக்கு பிறகு சமுதாயத்தில் அவரை குறித்து பேசப்படும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, விழுந்து இருக்கிறாங்க, ஆனால் யாருக்கும் தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, தவறி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தவறுதல்கள் நடக்கிறது உண்மை.
நீதிமான் 7 தடவை விழுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமான் 7 தடவை விழுவான், ஆனாலும் அவன் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. எழுந்திருக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். நாங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது அல்ல. எனக்கு அருமையானவர்களே, சில நேரத்தில் சில பழக்கங்கள், சில கெட்ட பழக்கங்களாக இருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோமா? தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமா? சில நேரத்தில் ரகசியமான சில பாவங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் பார்க்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். நான் கேட்டேன், வந்து சகோதரன் பிரதர் இல்லையா அப்படின்னு சொல்லி. இல்லை, அவர் இப்போ தான் கொஞ்சம் தூங்கி இப்போ எழும்பி இருக்கிறாரு. அப்போ நான் கேட்டேன், ஏன் அவருக்கு வருத்தமா? இல்லை பாஸ்டர், ஒன்றும் பெருசாக ஒன்றும் சத்தம் போட்டுறாதீங்க, சொல்லிடாதீங்க, ஒன்றும் கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு குடிச்சிட்டு தூங்குறாரு, அதனால நேரம் சென்றுட்டு எழும்புறதுக்கு. நல்ல விசுவாசி, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து 2 கரங்களையும் உயர்த்தி ஆராதிக்கிறாரு. வாய்ப்புக்கு யாருக்குமே சொல்லிக்கொள்ள முடியாது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். சில நேரத்தில் எங்களுக்கு சில பழக்கங்கள் இருக்கலாம், அவைகளை எங்களால் விட முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கோணலானவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை நாங்கள் நேராக்க வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் வந்து இவரத்தில் சொல்லப்பட்ட கரடானவைகள், வெரி ரஃப், ரொம்ப கரடு முரடானவைகள், மாற்றவே முடியாத பழக்கம், மாற்றவே முடியாது. இவங்களை வந்து அந்த சிங்களத்தில் சொன்னால் கலேகேவா அதாண்டபே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கல்லில் போட்டு அடித்தாலும் இந்த ஆக்கலுங்கள்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கலேகேவா தெரியுமா? அதில் அர்த்தம் என்னன்னு சொல்லி, கலேகேவா தாதாண்டபே. நான் நினைக்கிற மட்டுக்கு அந்த என்ன சொல்கிறது வந்து அந்த உடுப்பு துவைக்கிறவங்க இருக்கிறாங்க, வண்ணான் என்ன சொல்லுவாங்க, என்ன வண்ணான் வந்து என்னத்தில் அடிப்பான் கொண்டு போயிட்டு கல்லில். இப்போ தான் மெஷின் இருக்குது. ஏன்னா சில உடைகள் இருக்கிறது, சில காரியங்கள் இருக்குது, எவ்வளோ தான் கல்லில் போட்டு அடித்தாலும் அந்த கரை போகாது. ஏன்னா உடுப்பு கிழிஞ்சு போனாலும் கரை போகாது. அப்படியானவங்க இருக்கிறாங்கன்னா எவ்வளோ தான் இவங்களால இந்த ஜென்மத்தை மாற்றவே முடியாது பாஸ்டர், இப்படி தான் இவங்க, இப்படி தான். இல்லை பிரியமானவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் ஹல்லேலூயா. எப்போ திருந்துறது? எப்போ எங்களை சீர்படுத்திக் கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, பள்ளமான இடங்களை நாங்கள் நிரப்ப வேண்டும். எங்களுடைய குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மலைகளை, குன்றுகளை தாழ்த்த வேண்டும். நாங்கள் அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமையாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சுயநலங்களாக இருக்கலாம், அவைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல் அடுத்ததாக நான் உங்களுக்கு சொன்னேன், கோணலானவைகள் எங்களுக்கு தவறின இடங்கள். தாவீது ராஜா கூட தவறினது, ஆனால் மனம் திரும்பி தன்னை அவர் சரிப்படுத்தி கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சரிப்படுத்தி கொண்டார் தன்னை. நாங்கள் காணுகின்றோம் மிக கரடு முரடான இடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? திருத்த முடியாத காரியங்கள், அதை திருத்துவதற்கு கர்த்தர் உடைய உதவியை நாங்கள் நாட வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஜெப வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிப்பதிலே கர்த்தரோடு உறவு இன்னும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒரு முடிவில்லாத ராஜ்யத்துக்காக, அந்த ராஜ்யத்தை அடைவதற்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். பிரியமான வெறும் உலகத்தில் உள்ள
ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல நாங்கள் வாழ்வது. அவைகள் ஒரு சிலருக்கு அநேகமாய் கிடைத்திருக்கலாம், ஒரு சிலவர்களுக்கு அநேகமாய் கிடைக்காமல் இருக்கலாம். அவைகளில் தரங்கள் கூடி குறைந்து இருக்கலாம். அதல்ல முக்கியம். எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக நாங்கள் எங்கே போகிறோம்? நாங்கள் எங்களுடைய பிரயாசங்கள், நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கை, அதில் அர்த்தம் என்ன? கடைசியாக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை போய் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே பிரியமானவர்களே, எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை நாங்களே ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் தேவனுக்கு முன்பதாக சரியாக குற்றமற்றவர்களாய் நிற்கும்படியாய் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக நாங்கள் காணுகின்றோம், லூக் 21:36 வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம். என்ன சொல்கிறது? வாசிக்க பார்ப்போம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்களும் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அறியுங்கள். லூக் 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். மனுஷகுமார் முன்பதாக நாங்கள் நிற்க வேண்டும். அந்த பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். நான் எப்பயாவது ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்னுக்கு நான் நிற்க போகிறேன். அவரிடத்துல கேள்வி கேட்பார். இந்த உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படி நாங்கள் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். உண்மை. அவருடைய ராஜ்யத்துக்குள் போவதற்கு ஒரு தருணத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் அந்த தகுதியை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாங்கள் போய் சேருவோம் அந்த இடத்துக்கு. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கணும், போய் சேர வேண்டும். நாங்கள் போய் சேர வேண்டும். சில நேரத்தில் எங்களுக்கு வீசா இருந்தாலும் அந்த தேசத்துக்குள்ளே எங்களுக்கு போக முடியாது. எங்களுடைய ஏதாவது அந்த தேசத்தின் சட்டத்துக்கு விரோதமான ஒரு காரியம் எங்களோட கையில் இருக்கும் என்று சொன்னால் அது எத்தனை பேருக்கு தெரியும்? எங்களுக்கு வீசா கிடைத்திருக்கலாம், ஒரு நாட்டுக்கு செல்வதற்கு ஒரு வீசா கிடைத்திருக்கலாம். ஆனால் ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் அந்த நாட்டுக்குள்ளே போக முடியாது. எங்களுடைய பேக்கில் ஏதாவது அவங்களுடைய நாட்டுக்கு விரோதமான ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஏதாவது ஒரு காரியம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த தேசத்துக்குள்ளே நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது தான். திருப்பி எங்களை அனுப்பி விட்டுருவாங்க எங்கள் நாட்டுக்கு. எங்களுடைய கையில் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. வீசா இருக்குன்னு சொல்கிற அந்த தைரியத்தோடு வீசா கிடைச்சிட்டு நான் போயிடுவேன் அந்த நாட்டுக்கு, நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவேன், நான் லண்டனுக்கு போயிடுவேன். இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு இருக்கும் என்று சொன்னால், ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கும் என்று சொன்னால், ஒரு குறைபாடு இருக்கும் என்று சொன்னால் ஏர்போர்ட்லேயே திருப்பி அனுப்பிடுவான். என்ன வீசா இருக்கிறன்னு சொல்கிறது ஒரு தைரியம் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நான் தைரியத்தை நான் பெற்றிருக்கிறேன். என்ன வீசாவை பெற்றிருக்கிறேன், ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். அது மாத்திரம் போதாது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் போதாது. அவருக்குள்ளே நாங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு முன்பதாக குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். அதுதான் எங்களை நடத்தி செல்லும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த காலை பொழுதில் உங்களை ஒவ்வொருவரையும் நான் ஊக்குவிக்க விரும்புகின்றேன். இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கையில் என்கிற வழியை நாங்கள் அவருக்கு ஆயத்தப்படுத்துவோம். நாங்கள் யாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருந்த இந்த வேளையில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, நீர் எங்களை அழைத்த தேவனாக இருக்கிறீர்.
உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே உம்முடைய தேவ மனுஷனை கொண்டு நீர் எங்களோடு பேசினீர். என்னுடைய வாழ்க்கையில் திருத்திக் கொள்ள, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுவாமி, இந்த காலை பொழுதிலே என்னுடைய குறைபாடுகளை நிறைவேற்றி செய்து கொள்ள ஆண்டவரே நீர் பிரியமில்லாத காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. உமக்கு முன்பதாக நான் குற்றோட நிற்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்போம். ஆண்டவரிடத்தில் ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுப்போம், எங்களை ஒப்பு கொடுப்போம் இந்த காலை பொழுதிலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பள்ளங்களான இடங்களை ஆண்டவரே, என்னுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய பள்ளமான இடங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தேவ வல்லமையினால் நிரப்புங்க, தேவ அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே என்னத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது? உலக காரியங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா ஆண்டவரே? ஆவிக்குரிய காரியங்களால் நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்போமா? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை என்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது? ஓ, மாமிச காரியங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? மாமிச இச்சைகளினால் என்ன நிரப்பப்பட்டிருக்கிறதா? இல்லை ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. ஓ, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரத்தில் நாங்கள் கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே மலைகள் குன்றுகள் ஆண்டவரே அகன்று போய் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகள், சுயநலங்கள் ஆண்டவரே, மமதைகள் எல்லாமே என்னை விட்டு நீங்க வேண்டும் ஆண்டவரே. நீங்கி உமக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய், உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு பிள்ளையாய், ஒரு தாழ்மை உள்ள பிள்ளையாய் ஆண்டவரே இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரத்தை நான் கேட்போமா? ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கோணலானவைகள் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன கோணலான காரியங்கள் இருக்கிறது, தவறான காரியங்கள், ஓ எனக்கு தவறி இருக்கிற காரியங்கள், சில நேரத்தில் அந்த தவறுதலுக்கு எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் அவைகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மறுபடியுமாக எங்களை சரிப்படுத்தி கொண்டு நாங்கள் செல்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி செய்யக்கூடியதா இருக்கிறதா? ஓ சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் யோசிப்போம், எங்களை விட்டு கொடுப்போம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெரி ரஃப்பான இடங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கரடு முரடான இடங்கள், யாராலையும் மாற்றவே முடியாது. கடினமான இடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சில காரியங்கள் நாங்கள் ரொம்ப கடினமாக இருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை மாற்றிக்கொள்வோமா? ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுப்போமா? இல்லாவிட்டால் நாங்கள் கைவிடப்படுவோம் பிரியமானவர்களே. நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். ஓ ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் தோய்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே
கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. மழையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரே உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. ஹல்லேலூயா. கலங்காதே மகனே. கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஹல்லேலூயா. அப்பா, இந்த வாழ்க்கையிலே அப்பா என்னுடைய எல்லா குறைபாடுகளை நிறைவேற்றி உதவி செய்யுங்க. கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் விருப்பமில்லாத காரியங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறது. நீர் விருப்பமில்லாத காரியங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி இந்த நேரத்திலே அப்பா நான் அதை வெறுக்கிறேன் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் சொல்லுவோம் எல்லா தீமைகளிலிருந்து எங்களை விலக்கி பிரியமான ஒரு பிள்ளையாய் வாழ நடத்துங்கள். ஹல்லேலூயா. உமக்கு ஆண்டவரே சுவாமி பிரியமான ஒரு பிள்ளையாய் வாழ உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமாப்பா. இயேசுவின் நாமத்தில். ஓ நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான இந்த காலை பொழுதிலே நாங்கள் இந்த ஆராதனை நாங்கள் நிறைவு செய்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலே ரீட்டா அவர்களை நான் அழைக்கின்றேன். நிறைவு செய்து ஜெபிக்கும்படியாக நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்படுவோம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அதிகாலை பொழுதிலே நாங்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உடைய பாதத்துக்கு வந்து உம்மை துதிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உடைய பிள்ளைகளாக நீர் எங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறீர். நான் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே கேட்கப்பட்ட ஒவ்வொரு வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் காலை தொடக்கம் உம்மை ஆராதித்தோம், உமக்கு நன்றி செலுத்தினோம். அதுபோல் காணிக்கைகளை கொடுத்தோம். அதுபோல் உடைய வசனத்தை உடைய மன்னாவை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். அந்த போதகரை ஆசீர்வதியும். அவருடைய வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் அல்ல, தேவனிலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்.
அன்பான தகப்பனே, அந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். நாங்கள் கேட்கின்றவர்களாக மாத்திரமல்ல ராஜா, அதன்படி நடக்கின்றவர்களாக நாங்கள் மாறுவோம். அவருடைய காலம் நெருங்கி இருக்கின்றது, அவருடைய நாட்கள் கொடியதாக இருக்கின்றது. அதனால் காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் என்றபடி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையிலே தேவன் அறிவார் எங்களுடைய உள்ளத்தை. நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வோம். இந்த நாளிலே அவருடைய ரகசிய வருகை வந்தால் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோமா என்று நாங்கள் யோசிப்போம். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதலில் தேடுவோம். அப்பொழுது எங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கூறிய தேவன், நாங்கள் உலக ஆசா பாசங்களை வெறுத்து உண்மையிலே மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் வாழுவோமாயிருந்தால் தேவன் எங்களை அழைத்து செல்லுவார். இல்லாவிட்டால் எங்களை விட்டு செல்லுவார் அவர். நாங்கள் உண்மையிலே துக்கத்துக்கு ஆளாவோம். உண்மையிலே நாங்கள் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது. நாங்கள் வசனத்தை கேட்பவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கின்றவர்களாக வாழுவோம், பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழுவோம். அப்போது எங்களை தேவன் அழைத்து செல்ல ஆயத்தமாயிருப்பார். உண்மையிலே எங்களை ஆசீர்வதியும், வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும். அந்த வார்த்தையின் ஊடாக நடப்பதற்கு அவருடைய உள்ளங்களிலே பேசும் ஐயா. அற்புதமானவரே, இந்த வாரம் முழுவதும் அவர்களோடு கூட இருந்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும், போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக்கொள்ளும். என்னென்ன தேவைகளோடு வந்தார்களோ நான் அறியேன் ராஜா, அவருடைய உள்ளத்தின் தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். அவருடைய தேவைகளை சந்தித்து சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த வாரம் முழுவதிலும் அவர்களுக்கு கொடுக்க போகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றை இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இப்பொழுது பிதாவா தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானம் இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வரும் வரைக்கும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக.